ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் முருகண்டி பகுதியில் அமைஞ்சிருக்கிற அரியாத்தை மேடின் முல்லைத்தீவு என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அங்கே என்ன விஷயம்னு சொன்னால் அங்கே வந்து உணவு உற்பத்திகளும் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அதே நேரம் உணவும் சமைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இதுதான் அந்த அரியாத்தை என்ற இடம். அரியாத்தை சைவ உணவகம். அதோட உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிப்போம்ன்ற ஒரு கன்செப்டில் அவை உள்ளூர் உற்பத்திகளை எடுத்து விற்பனை செய்து கொண்டு வாரினோம். இப்போ அது சம்மந்தமாக நாங்கள் என்னென்ன இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி விஷயத்தை பார்ப்போம். இங்கே எங்களுடைய பிஎன்எஸ் ப்ரொடக்ட்ன்ற பேரில் நாங்கள் செய்கிற உற்பத்திகளையும் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய உற்பத்திகளையும் நீங்கள் இங்கே போய் பெற்றுக்கொள்ளலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு பிரபலமான ஒரு இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. அது முருகண்டி, எல்லாருக்கும் தெரியும் முருகண்டி பிள்ளையார் ஆலயம். அதுல இருந்து அதுக்கு முன்னுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி வர ஒரு முருகன் சிலை ஒன்று, பெரிய முருகன் சிலை ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துல தான் இது அமைஞ்சிருக்குது. இது எதிர்காலத்துல நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாறுறதுக்கான சந்தர்ப்பம் நிறையவே இருக்கு. நீங்களும் இந்த புதுசா ஆரம்பிக்கப்பட்ட இந்த வியாபார நிறுவனத்தை போய் பார்க்கலாம். சரி, நாங்க போய் அதுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதோட மேனேஜர்கிட்டையும் நாங்க கதைக்க போறோம். வாங்கோ வீடியோக்குள்ள போய் நாங்க முழுமையா பார்க்க போறோம். இங்க ஜூஸ் எல்லாம் செய்து அடுக்கி வச்சுக்கோங்க பாருங்க. நெல்லிக்காய் ஜூஸ், சோப்பு கலர்ல, பச்சை கலர்ல, ஒரு கலர்ல அடுக்கி வச்சிருக்கிறேன். நம்மளோட சாப்பாடு அது உடனே செய்து கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்காலதான் இந்த உள்ளூர் உற்பத்திகள் விற்பனை செய்யப்படுது. இங்க கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா பகுதிகளில் இருந்து, யாழ்ப்பாணம், வவுனியா போன்ற பகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்ட உள்ளூர் உற்பத்திகள், நிறைய பேர் இந்த உற்பத்திகள் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல எல்லா வகையான உற்பத்திகளையும் பெற்றுக்கொள்ளலாம். இங்க எங்களுடைய பிஎன்எஸ் ப்ராடக்ட்னு சொல்லி நாங்க செய்யற உற்பத்திகளை காட்சிப்படுத்தி வச்சிருக்கோம். உங்களுக்கு தேவையான ஆட்கள் நீங்க இந்த இடத்துல போய் அதை பெற்றுக்கொள்ளலாம். சரி, நாங்கள் அடுத்த கட்டம் இதற்கு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இந்த இவ்வளோ விஷயத்தையும் செய்து கொண்டு அது மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிற அமுதனாவோட நாங்கள் கதைக்க போகிறோம். இங்கே நான் சொல்லியிருந்த மாதிரி எல்லா வகையான உள்ளூர் உற்பத்திகளும் இருக்குது. அதே நேரம் உணவுகளும் உடனுடனே செய்து பரிமாறி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு அம்மாச்சி மாதிரி ஒரு இடம்தான். சரி, வாங்க நாங்கள் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி அவையிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஓகே, நாங்கள் இப்போ மேடின் முல்லைத்தீவு உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிப்போம் என்ற கன்செப்டில் இந்த உள்ளூர் உற்பத்திகளை எடுத்து எல்லாருடைய உற்பத்திகளையும் எடுத்து ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிற அமுதன் அண்ணாவோட கதைக்க போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் உங்களுடைய கம்பெனி பிஎன்எஸ் ஸ்தாபனத்தில் அன்புடன் வரவேற்று கொண்டு மேடின் முல்லைத்தீவு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முருகண்டி பக்கத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான முருகன் சிலையோட இருக்கிற ஒரு இடம். இது அகில இலங்கை இந்து மாமன்றத்தினுடையது. இந்த மேடின் முல்லைத்தீவு மற்றது அரியாத்தை சைவ உணவகம் என்று சொல்லப்படுறதோட வாஷ்ரூம் வசதிகளையும் கொண்டு ஒரு மக்களினுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஒரு வழி தடத்துடன் பல வசதிகளுடன் இணைக்கப்பட்ட ஒரு இடம் ஒன்று தான் இந்த இடம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடியன் தமிழ் காங்கிரஸ் நிதி உதவியோடு உருவாக்கப்பட்டு நார்த் ஈஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சென்டர் என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தினூடாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது வடக்கு கிழக்கினுடைய அனைத்து உற்பத்திகளும் இங்கே சிறந்த உற்பத்திகள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் உங்களுடைய உற்பத்தியும் இங்கே காணப்படுவது. பிஎன்எஸ் என்று சொல்லப்படுவது இது கிளிநொச்சியினுடைய உற்பத்தி.
நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ளூர் உற்பத்தி சர்க்கரைகள் இருக்குது, மற்ற ஸ்வீட் இது இருக்குது, மற்றது நிறைய நல்லெண்ணெய்கள், மற்றது தட்டவடை, மற்றது பனைசார் உற்பத்தி பொருட்கள், மற்றது இதில் பார்த்தீங்கன்னா பனங்கட்டி இருக்குது. இதை விட இந்த முறுக்கு அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. உள்ளூர் உற்பத்திகளான உளுத்தம்மா கடலம்மா இப்படி எல்லாம் இருக்குது. இதே நேரத்தில் பிஎன்எஸ்னுடைய கச்சான் லட்டு இங்கே காணப்படுது. இதோட மிளகாய், அதாவது பொரியலுக்குரிய மிளகாய், இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது இயற்கையாகவே காய வைக்கப்பட்டு, அதாவது ஒரு சிறந்த பாவனைக்கு ஏற்ற வகையில் இவர்களாகவே தயாரிக்கிறது. நீங்கள் அந்த சும்மா வெட்டும்போது இருக்கிற மாதிரி இல்லை, இது ஒரு சத்துமாக இருக்குது. இந்த சத்துமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாகவே சாப்பிடலாம். இது தேங்காய் பூ, சீனி எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்குது. இது அளவளவாக உங்களுக்கு ஏற்ற வகையில் பொதியிடப்பட்டு இந்த பொரிக்கிற மிளகாய் இருக்குது, மோர் மிளகாய். இதில் வடகம் இருக்குது. இது குட் லைஃபினுடைய வடகம். இப்படி பல்லாரை, மிக்சர், இப்படியே பலவரப்பட்ட உற்பத்தி பொருட்கள் இங்கே காணப்படுது. இதோட வந்து சத்து மாக்கள், மற்றது வந்து வடகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடகம், வெங்காய வடகம், மற்றது மூலிகை வடகம், வேப்பம்பூ வடகம், வாழைப்பூ வடகம், பாவக்காய் வடகம். இதோட சத்து மாக்கள், குலக்கன் சத்து மாக்கள் இருக்குது. இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிளகாய் தூள், மற்றது கஞ்சி கலவைகள், அதாவது கட்டத்தூள், அங்கால இட்லி தோசை மாக்கள், மற்றது தேன், சுத்தமான தேன் இருக்குது. இதை விட இதில் சரக்கு தூள் இருக்குது, இதில் கோப்பி தூள் இருக்குது, மஞ்சள் தூள் இருக்குது, மிளகு தூள் இருக்குது, பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குது, அடங்கன் பண்ணையினுடைய அரிசி வகைகள் இருக்குது. இதை விட ஆவாரம்பூ இதெல்லாம் வந்து 100% இயற்கையானது. அடங்கல் காங்கிரஸ் வாழ அனைத்துமே இயற்கையானது தான். இதை விட ஜெப்னா கரண்டூள்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. இதை விட எள்ளு பாக்கு இருக்குது. எள்ளு பாக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது பனங்கட்டி சேர்க்கப்பட்ட எள்ளு பாக்கு. இதை விட வந்து பல வகையான அப்பளங்கள் இருக்குது, கீரை வகையான கீரைகள், பல முருங்கையில் கீரை அப்பளம் இருக்குது, குறிஞ்சாயில் அப்பளம் இருக்குது, பீட்ரூட் அப்பளம் இருக்குது, கறிவேப்பிலை அப்பளம் இருக்குது. இப்படி விதவிதமான அப்பளங்கள் இருக்குது. இதை விட சின்ன பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய மாதிரியான வல்லாரை சத்துமாக்கள் இருக்குது. இதை விட ஊறுகாய் இருக்குது. இதை விட வன்னி கஜு இருக்குது. இதை விட உளுத்தம்மா இருக்குது, ஐங்கூட்டு சத்துமா இருக்குது. இதை விட மதபோஷா பிரெக்னன்ட் மதர்ஸுக்குலேருந்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும் தேவையான அளவுக்கான மாக்கள் இருக்குது. முருங்கை இனமா இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து சத்து மாக்களும் இங்கே காணப்படுது. இதை விட நீங்கள் இந்த மூலிகை கோபி வகைகள் இருக்குது, மூலிகை ரசப்பொடி இருக்குது, ஜமுன்ஸ் காஃபி, மற்றது ஆவாரம்பூ கோபி, மற்றது சுக்கு கோபி, மற்றது முடப்பத்தான் ரசப்பொடி, மூலிகை கோபி, மூலிகை ரசப்பொடி, இவ்வாறாக பல்வேறுபட்ட இதுகளோட இதில் வந்து இந்த ஹைலூம் ப்ராடக்ட், அதாவது வந்து இந்த கைத்தறி ஆடைகள் வந்து இருக்குது. கைத்தறி ஆடைகள் வந்து இதெல்லாம் வந்து கனடியன் தமிழ் காங்கிரஸினால் நிதியுதவியோடு தயாரிக்கப்பட்டது. இந்த அரும்பு ப்ராடக்ட் என்று சொல்லி இதில் இருக்குது, சிகப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் கனடியன் தமிழ் காங்கிரஸின் நிதியுதவியோடு செய்யப்பட்டது. இதை விட நீங்கள் வீடுகளை சுத்தமாக வச்சுருக்கோன்னு சொல்கிறதுக்கான தேவையான பொருட்கள், அதாவது ஏர் ஃப்ரெஷ்னர், அந்த கிளீனிங் சாமான்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கிளிநொச்சியில் முல்லைத்தீவில் தயாரிக்கப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியில் தயாரிக்கப்பட்டது. இதில் பனை உரையால் உருவாக்கப்பட்ட அழகான பொருட்கள் இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் நாங்கள் இதுகள் எல்லாத்தையும் சந்தைப்படுத்தி கொண்டிருக்கோம். மென்மேலும் சிறந்த உற்பத்தியாளர்கள் இருந்தால் அவர்களை நாங்கள் உண்மையில் எங்களுடைய இடத்துல கொண்டு வந்து தங்களுடைய உற்பத்திகளை வந்து சந்தைப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். உண்மையிலே அது தரமான பொருட்களாக இருக்கணும், ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட பொருட்களாக இருந்தால்தான் நாங்கள் அந்த பொருட்களை உள்வாங்கி அவர்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு சிறந்த ஒரு வாய்ப்பை அளித்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. யாராவது அப்படி இருந்தால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். நன்றி. அந்த இடத்துக்கு போகிற ஆட்கள் வந்து இதை பார்த்து வாங்கி கொள்ளுங்க. நன்றி.